ரயிலில் பயணம் செய்த பயணியிடம் செல்போன் பறித்த புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நபர். காஞ்சிபுரம் மாவட்டம் மீனம்பாக்கம் தெருவைச் சேர்ந்தவர் கதிர்வேல். சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் இவர் கடந்த மாதம் 30ஆம் தேதி வேலை முடிந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர் நோக்கி மின்சார ரயில் சென்றுள்ளார். தண்டையார்பேட்டை அருகே ரயில் சென்றபோது மர்ம நபர் ஒருவர் கதிர்வேலின் செல்போனை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இது குறித்து கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசிடம் கதிர்வேல் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் பதிவான மர்ம நபரை தேடி வந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பெரிய காலனியைச் சேர்ந்த குணால் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதற்கிடையில் தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிர்வாக திறனற்ற பொம்மை முதல்வரின் ஆட்சியில் ரயில் பயணிகளிடம் வழிப்பறி செய்வது அதிகரித்து வருவதாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். 2 தினங்களுக்கு முன்பு கூட வடமாநில இளைஞர்களை கஞ்சா போதை சிறுவன் ஒருவன் தாக்கி செல்போன், பணம் உள்ளிட்டவற்றை பறித்து சென்ற புகாரில் சக பயணி எடுத்த வீடியோ அடிப்படையில் அந்த சிறுவன் கைது செய்யப்பட்டான். திருப்பூர் ரயில் நிலையத்தில் ரயிலில் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து வந்த நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த பெண் பயணியின் தங்க நகையை நடைமேடையில் நின்றபடி பறித்து சென்ற திருப்பூர் கொடிக்கம்பம் பவானி நகரைச் சேர்ந்த பிரகாஷை சிசிடிவி அடிப்படையில் கைது செய்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் மார்க்கத்தில் ரயிலில் பெண்களிடம் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட தில்லாலங்கடி நபர் கைது செய்யப்பட்டார். அக்டோபர் மாதத்தில் மட்டும் அரக்கோணம் செங்கல்பட்டு மின்சார ரயிலில் தனியாக இருந்த பெண்களை தாக்கி 4 கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. இத்தகைய கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் கஞ்சா போதையிலேயே இருந்ததோடு போதைப் பொருட்கள் வாங்கவே நகை பறிப்பில் ஈடுபட்டதும் வெளியாகி உள்ளது. விடியா திமுக ஆட்சியில் கட்டுப்படுத்த முடியாத போதைப் பொருட்களின் நடமாட்டமே இந்த குற்றங்களுக்கு அடிப்படை காரணம் என அந்த ரயில் பயணிகள் தெரிவிக்கிறார்கள். இது மட்டுமின்றி இது போன்ற நிகழ்வுகளின் போது தொடர்ந்து அதே வழியில் பயணிக்க வேண்டி உள்ளதால் அச்சுறுத்தல் காரணமாக பலரும் புகார் அளிக்க தயங்குவதாகவும் கூறியுள்ளனர். இந்த நிலையில் விடியா திமுக அரசும் மத்திய ரயில்வே போலீசாரும் மேற்கொள்ளும் அதிரடி நடவடிக்கைகள் மட்டுமே பயணிகளின் அச்சத்தை தீர்க்கும் என்பது நிதர்சனம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செஷா.